கிளிநொச்சியில் கோனாவில் கிழக்கு பகுதியில் தான் நிற்கிறேன். 18 வயசுக்கு உட்பட்ட ஆட்கள் கூட போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கணும். உங்களோட கணவர் என்ன செய்யுது? வேலை இல்லை, அவருக்கு வருத்தம். பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வெள்ளை யூனிஃபார்ம்கள், உடுப்புகள், சாப்பாட்டு பிரச்சனை. யூனிஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தெரியணும் தானே? தெரியினே மாதம் இதில் என்னது ஷூ அது இதுன்னு சொல்லி பவுசர்கள் எல்லா பிரச்சனை, புத்தக பேக்குகள். பள்ளிக்கூடம் போகல நீங்கள்? ஒரு மாமா போயிலையா? அண்ணாங்களை புத்தகம் போயெல்லாம் புத்தகம் போய் எடுத்துட்டு வேறா வித்துரு வேறா வித்துரு வேறா மகன் எத்தனை வயது பேருக்கு? இப்போ 17 வயது நடக்கும். வேறு என்னத்துக்கான துணியில் வைக்கிறது? ஒரே வீடு எழுதுதல். பல பிள்ளைகள் இன்று பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வீடுகளிலே நிற்கின்ற நிலவரத்தை நாங்கள் பார்த்தோம். எல்லா பிள்ளைகளுடைய அந்த சிறு வயதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய முகங்களிலும் அந்த வேதனை கலந்த முக உணர்வுகள். ஒவ்வொரு சந்திகளிலும் நிற்கின்ற 17-18 வயது நிரம்பிய இளைஞர்கள் சுயநினைவற்றவர்களாக போதை முகம் அப்பியபடி. தகப்பனர் முன்னாள் போராளி, அவருக்கு 2 விரலில். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, கிளிநொச்சியில் கோனாவில் கிழக்கு பகுதியில் தான் நிற்கிறேன். உண்மையிலேயே இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே நிறைய போதைப் பொருளுக்கு அடிமையான ஆட்கள் இருக்கணும். குறிப்பாக சிறுவர்கள் கூட, அதாவது 18 வயசுக்கு உட்பட்ட ஆட்கள் கூட போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கணும். அந்த வகையில் ஒரு குடும்பத்தை தான் நான் சந்திக்க போகிறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் முன்னாள் போராளி. உண்மையிலேயே அவர்கிட்ட மனைவி, கணவன், அது மட்டும் இல்லாமல் 5 பிள்ளைகளும் இருக்கணும். அவர் முன்னாள் போராளி என்றபடியாக உண்மையிலேயே அவர் இன்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு பிறகு சமூகத்தோடு இணைக்கப்பட்டவர். அவர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அங்கவீனம் அடைஞ்சிருக்கிறார். அவன் மனைவி தான் இப்போ அவன் பொருளாதாரத்தை பார்த்துருக்கிறான். அவள் கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறான். இப்போ அந்த பிள்ளைகளோட நிலைமையை பார்த்திங்கன்னா, அதில் மூத்த மகன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார். பார்க்கணும்னா அது அவர் தான் குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர். படித்த ஒரு குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார். அவரே போதைப் பொருள் கடுமையாக இருக்கிறார். இதால் ஏனைய சிறுவர்கள் அவர் மிச்ச பிள்ளைகள படிக்கிற புத்தகங்களை கூட விற்று அவர் போதைப் பொருளை நுகர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு உண்மையிலேயே இந்த வீடு மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அதை உங்களுக்கு ஒரு காணொலியாக பதிவு செய்யணும்னு தான் இருந்தேன். ஏனென்றா இந்த காணொலி மூலமாக இந்த குடும்பத்துக்கு உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த குடும்பம் அதில் இந்த போதைப் பொருளிலேருந்து மீட்கப்படுறது மட்டும் இல்லாமல் இது ஏனையோருக்கும் ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கும். அதால் தான் நான் இந்த காணொலி எடுத்தேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கல்வியில் கொடுப்பிலிருந்து பள்ளிக்கூடத்தில் இருந்து எல்லாமே நான் தனியாக தான் பார்க்குறேன். மனுஷன் ஏற்கனவே இயலாது. அது எல்லோரும் 7 பேர், எல்லோரும் 7 பேரில் என்னை ஒரு ஆளை தவிர்த்து மிச்சம் 6 பேரையும் எந்த சிலவில் தான் நான் எல்லா சிலவுமே இந்த தான். கரண்டி சில வேண்டானா, உடுப்பு சில வேண்டானா, பிள்ளைகள்கிட்ட சில வேண்டானா, சாப்பாடு சில வேண்டானா, எல்லாமே என்னால் தனியாக உண்டை ஊற்றி செய்ய இயலாமை. உங்களோட கணவர் என்ன செய்யுது? வேலை இல்லை, அவருக்கு வருத்தம். என்ன வருத்தம்? முதல் கிட்னியில் பிரச்சனையாக இருந்து ஆப்ரேஷன் செய்து எடுத்தது. இந்த கையில் இவ்வளவு கை விரல் இல்லை, கண்ணொண்டு தெரியாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் காமன்ஸில் வேலை. எவ்வளோ வருமானம் உங்களுக்கு? 30,000. உங்களோட மாத செலவு எவ்வளோ ஆகுது? 30க்கு மேலே போகுது. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வெள்ளை யூனிஃபார்ம்கள், உடுப்புகள், சாப்பாட்டு பிரச்சனை. யூனிஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தெரியணும் தானே? தெரியினே மாதம் இதில் என்னது ஷூ அது இதுன்னு சொல்லி பவுசர்கள் எல்லா பிரச்சனை, புத்தக பேக்குகள், கொப்பி சிலவுகள். கடைசி உங்களோட பிள்ளைகள் இப்போ பள்ளிக்கூடம் போனவே? இந்த லீவுக்கு முதல் போனேன். லீவுக்கு முதலண்டா அவங்க அண்ணனை வசூலுங்க என்ன நாளுன்னு சொல்லி? இப்போ போகாமட்டு ஒரு கிழமை தான். உங்கள்ட்ட ஜிஎஸ்ஆக்கள் வாரவியா? உங்கள்கிட்ட கேட்குறவியா என்ன நடக்குதுன்னு சொல்லி? ஓமா, முதல் நான் போவேக்கில் வேறையாக்கள விவரம் தான் என்னட்ட கேட்ட வாட்டி சமுத்தி ஆஃபீஸ் டிஓவும். அதுக்கு முதல் எங்களோட பிள்ளைன்ற பேர் லிஸ்ட்டு வேறே இல்லை. நான் அனுப்பினேன், அதுக்கு முதல் நீட்டாக தான் அனுப்பினேன். இப்போ தான் ஒரு இந்த லீவு விட்டு ஒரு கொஞ்ச நாளையிலிருந்து பள்ளிக்கம் போவேன். அப்போ லீவுக்கு முதல் போவேக்க உடுப்புகள், யூனிஃபார்முகள், கொப்பியல் எல்லாம் இருந்திருக்குன்னு தானே? ஓ, இருந்தது.
இருந்தால் ஏன் நீங்கள் எப்போ அனுப்பல உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு? இப்போதைக்கு பேக்குகள் யூனிஃபார்ம் நான் துவைக்காம விட்டேன். வேலைக்கு போக ஒரு யூனிஃபார்ம் தான் மாறி மாறி துவைச்சி போடுறேன். எத்தனை நாள் பள்ளிக்கூடம் போகல நீங்கள்? ஒரு மாமா போயிலையா? ஏன் போகல? அண்ணாங்களை புத்தாங்க போயெல்லாம் புத்தவங்க போய் எடுத்துட்டு வேறா வித்துரு வேறா வித்துரு வித்துரு வேறா வெள்ளை யூனிஃபார்ம் சொல்லணும். இப்போ இல்லையா அவங்கள்ட்ட புத்தவங்க போய்? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க பிள்ளை? இப்போ தான் கிளஞ்சி போகணும். 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. புத்தாங்கொப்பி எல்லாம் இவியல் விளையாடி படிக்கிற புத்தாங்கொப்பி இருக்குது. வெள்ளை யூனிஃபார்ம் துணி ஆண்டு நான் இல்லை வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தா அவாட மனுஷிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, இப்படி யூனிஃபார்ம் துணி இருக்குது வேணுமான்னு சொல்லி. அவள் வேணாமன்னு சொல்லி அவள் எனக்கு கூப்பிட்டு சொன்ன பிறகு தான் தெரியும் யூனிஃபார்ம் துணி வீட்டை இல்லைன்றது. நான் வீட்டை போய் பார்த்தேன். நான் வீட்டை பார்த்த இடத்த இல்லை அவள் வேண்ட மாட்டேன்னு சொல்லி அவளோட மனுஷி தான் எனக்கு சொன்னது. யார் உங்களுக்கு? யார் அவர் யூனிஃபார்ம் துணி எடுத்தது? யார் உங்களுக்கு? மகன். எத்தனை வயது அவருக்கு? இப்போ 17 வயது நடக்கும். ஏன் அவர் என்னத்துக்கான துணிகளை வைக்கிறார்? ஒரே வீடு எழுதுகள் பார்த்து அதுகள் மட்டும்தானே? வேறு எதுவும் அது எனக்கு தெரியல. வேறு பாவிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இது சம்மந்தமாக யார்ட்டையும் சொல்லல? நீங்கள்? நான் போலீஸுக்கு அறிவிச்சேன். அவ என்ன செய்தது? பிடிச்சோண்டு போனவ சிறுவர் நல்லிடத்தை பிரிவுக்கு முதல் ஒரு இலவாங்கால குத்தி அவங்களோட அப்பாவுக்கு இந்த இதில் தெரியாமல் குத்தினோன்னு சொல்லி நான் வேலைக்கு போயிட்டு இரவு 10:30 வேலையால் வரைக்கும் வேலையால் வந்து உடுப்பு கலட்டா இலவாங்கால குத்தினோன்னு சொல்லி குத்தினது உண்மைதான் தவறுதலான்னு சொல்லி நான் போலீஸுக்கு போக சரியென்று எல்லாம் கதைச்சி கோர்ட்ஸுக்கு விட்டு அவர் அடைச்சி வச்சுருந்து கோர்ட்ஸுக்கு விட்டு அப்புறம் கோர்ட்ஸால் வெரைட்டி போட்டு விட்டுருந்தவ சிறுவர் நல்லிடத்தை பிரிவில் போய் கதைக்க சொல்லி நான் கோர்ட்ஸுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த இதில் போய் கதைச்சேன். நான் கதைக்க அவையல் அம்மா அப்பா இருந்தால் எடுக்க இல்லாது வேறு ஒரு இடத்துல போய் கதைங்கன்னு சொன்னவன். அதுக்கு பிறகு எனக்கு கதைக்கிறதுக்கு வசதி இல்லை. நான் போய் கதைக்கவும் இல்லை. அதுக்கு தான் வருதுன்ற வறுமை நிலைமைக்கு மேலதிகமாக வறுமை நிலைமையோடு இணைந்த வகையிலே கலாச்சார நடத்தை பிறழ்வுகளிலும் அதிகரித்திருப்பதாக இந்த பகுதியிலே பொதுமக்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்புகளை நாங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு சந்திகளிலும் நிற்கின்ற 17-18 வயது நிரம்பிய இளைஞர்கள் சுயநினைவற்றவர்களாக போதை முகம் அப்பியபடி அவர்கள் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல பிள்ளைகள் இன்று பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே வீடுகளிலே நிற்கின்ற நிலவரத்தை நாங்கள் பார்த்தோம். எல்லா பிள்ளைகளுடைய அந்த சிறு வயதிலே இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய முகங்களிலும் அந்த வேதனை கலந்த முக உணர்வுகள், பயம் கொண்டிருக்கக்கூடிய பய உணர்வு, போசாக்கின்மையால் எழுந்திருக்கக்கூடிய நிலவரங்களை நாங்கள் அந்த பிள்ளைகளிடம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளிடம் மகிழ்ச்சி காணப்படவில்லை, ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. அந்த சின்ன பிள்ளைகளிடம் ஏதோ ஒரு வகையான அச்சுறுத்தல்களை பற்றி பேசுகின்ற பொழுது குடும்பத்துக்குள் மிக நிறைந்த வன்முறைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்களால் மாத்திரமல்ல, இன்று பேசப்பட்ட இடங்களிலே சகோதரர்கள் கூட அந்த போதைப்பொருளுக்கு ஆளாகி வீடுகளில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை தூக்கி எறிகிற அளவுக்கு அந்த சகோதரர்களினாலே வன்முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சின்ன பிள்ளைகளை தூக்கி எறிஞ்சு விளையாடுவது போல தூக்கி எறிகின்ற நிலவரத்தை சொல்லி அழுகிறார்கள். ஆகவே மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கிராமமாக கோணாவில் கிழக்கு கிராமம் அமைந்திருக்கிறது. உடனடியாக அரசாங்கத்தினுடைய சகல துறை சார்ந்த வளங்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய வளங்களும் ஏனைய ஆர்வமுடையவர்களுடைய வளங்கள் அனைத்தும் கோணாவில் கிழக்கு கிராமத்திற்கு திருப்பப்பட்டு அந்த கிராமத்திலே ஒரு விழிப்புணர்வாக வேலைப்பாடுகளை உருவாக்குகின்ற அதே வேளை இந்த குழந்தை பிள்ளைகளுடைய கல்வி, நலன், போஷாக்கு போன்றவற்றை கவனிப்பதற்கான விசேட செயலணி ஒன்றை அரசாங்க அதிபர் தலைமையிலோ அல்லது துறை சார்ந்தவர்களோ உருவாக்குவதன் ஊடாகத்தான் அந்த பகுதியிலிருந்து அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியும். நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்திலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய கிராமங்களையும் வைத்து பார்க்கிற பொழுது மிக மோசமான கல்வி பின்னடைவு நிலைமையும்
வீடுகளுக்குள் வன்முறை தூக்கிய நிலைமையுமாக கோணாவில் கிழக்கிலே நாங்கள் பல வீடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர குடும்பங்கள் அவர்கள் இவ்வாறு துயரமான பாதைக்கு செல்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதனாலே கூட்டாக இணைந்து இந்த பகுதிக்கு ஒரு சிறப்பு வேலை திட்டம் ஒன்றுக்கு அனைவரையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வீட்டுக்கு நேற்று வந்தபோது அந்த வீட்டு நிலைமையை பார்த்தபோது கல்வி, பொருளாதாரம், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் டிஎஸ் அவர்கள், கரைச்சி டிஎஸ் அவர்கள், ஜிஎஸ், சமுத்தி உத்தியோகத்தர், பொருளாதார உத்தியோகத்தர் அனைவருக்கும் தான் நான் சொல்கிறேன். இந்த கிராமத்தில் உள்ள ஆடியஸுக்கும் இந்த வீட்டில் 5 பேர் பாடசாலையே செல்வது கிடையாது. ஒரு படியன் 16 வயது பவுடர் பாவித்து அந்த பிள்ளைகளை செய்யும் கொடுமை கண்கொண்டா காட்சி. தாய் கஷ்டப்பட்டு முன்னாள் போராளி, அதுபோல தகப்பனர் முன்னாள் போராளி, அவருக்கு 2 விரல் இல்லை. அவர் ஒரு சுயநலம் காரணமாக தாய் வேலை செய்துதான் இந்த 4 பிள்ளைகளுக்கும் ஒரு நேர சாப்பாட்டோடு வாழுகிறார்கள். இந்த 4 குழந்தைகளும் ஒன்று 12 வயது, ஒன்று 9 வயது, ஒன்று 8 வயது, ஒன்று 6 வயது. இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கும் உண்டு, இந்த இலங்கை தீவுக்கும் உண்டு. ஆகவே இந்த பிள்ளைகளின் கல்வியை முன்னேற்றுவதற்காக தயவு செய்து அரசாங்க அதிபர் அவர்களே, டிஎஸ் அவர்களே விரைந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு உத்தியோகத்தர்கள் இருந்தும் இந்த அரசாங்கத்தில் சிறுவர் நன்னடத்தை பிரிவுகள் இருக்கிறது. அவர் ஒரு பவுடர் பாவிப்பார் என்றால் அவரை கொண்டு போய் ஒரு 6 மாதம் அவரை அடைத்து அவருக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டும். இந்த பிள்ளைகளை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து பாடசாலை விட்டு காப்பாற்ற வேண்டிய கடமை எமக்கு ஒன்று. என்றால் நாங்கள் எல்லா இடமும் சென்று வருகிறோம். சென்று வரும்போது இந்த கிராமங்கள், ஆனால் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் கிராமமாக இப்படி ஒரு வீடு எனக்கு கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது, இது மாதிரி பல வீடுகள் இருக்கிறது. ஆகவே இந்த கிளிநொச்சி மாவட்டம் ஒரு கல்வியில் சிறந்து வழங்குவதற்காக கன பேர் கலைக்கிறார்கள். இப்படியான ஏழை குழந்தைகளை வந்து பார்த்து இப்படியான துன்ப துயரங்களை நீக்குவதற்கு அரசாங்க அதிபரும் அரச சார்பற்ற நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.